ஹாய் காய்ஸ், எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வெல்கம் டு சாரா ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம கேட்க போற ஸ்டோரி அப்படியே உங்க மனசை அப்படியே உருக வச்சிடும். ஒரு பொண்ணு, அவளுக்கு இந்த உலகத்துல சத்தம் எதுவும் கேட்காது. ஆனா அவ மேல அன்பு காட்ட ஒரு மனுஷன் வந்தா அது அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகா மாறும். அதுவும் ரொம்ப எமோஷனலான ஸ்டோரி. ஸ்டார்டிங்ல ஹீரோனி மீகோ பாக்குறோம். ஹீரோனிக்கு கேட்கல, பாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்துடுச்சு. ஹீரோனி திரும்பி பார்த்துட்டு நோபுக்கு புக்கெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நோபு நம்மளால அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னு பாஸ் எல்லார்கிட்டயும் மிக்குவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவங்க சைன் லாங்குவேஜ் பேசுவாங்க, லிப்ஸ் ரீடும் பண்ணுவாங்க. சொன்ன உடனே நோபு ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட கேக்குறாரு, கம்பெனில இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு 2% இருக்கணும்னு அக்ரிமெண்ட் இருக்கா, நிஜமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. மிக்குவுக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சு, ரொம்ப ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவளுக்கு வேலை கொடுக்குறாங்க. நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. பாவம் மக்களே, எல்லாரும் நடுவுல இவ இருந்துட்டு அவ தனிமையிலதான் உணர்றா. வீட்டுல அப்பா அம்மா ஹீரோனிக்கோஸ்கரம் வெயிட் போ. நம்ம மிக்கு ஏஞ்சல் மாதிரி வந்துட்டு ஹெல்ப் பண்றா. அவளோட டைப்பிங் ஸ்பீட பார்த்துட்டு ஆபீஸ்ல ஷாக் ஆயிட்டாங்க மக்களே. நோபுக்கு அப்பதான் புரியுது. ஒரு ரெஸ்டாரண்ட்ல நோபு தெரியாம மிக்குவ பாக்குறான். அங்க அவ சைன் லாங்குவேஜ் அவ ஃப்ரெண்டு கூட சிரிச்சு பேசுறா. அத பார்த்துட்டு நோபு ரொம்ப மெஸ்மரைஸ் ஆயிட்டான். ஆபீஸ்ல மௌனமா இருந்துட்டு இங்க இவ்வளவு அழகா பேசுறான்னு நினைச்சு அவளை பாக்குறா. நான் உன்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன் நீங்க சைன் லாங்குவேஜ் கத்துக்கிறீங்கன்னு மிக்கு கேட்க, எனக்கு உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நோபு சொல்லுவாரு. என்ன முடியல மக்களே, ட்ரெயின்ல வரும்போது சடனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆனா மிக்குவுக்கு அது கேட்கல. யார்கிட்ட ஹெல்ப் கேக்குறதுன்னு தவிக்கிறா. ஹீரோ எப்படி அவளை சேவ் பண்ண போறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு